லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது டிசம்பர் 25 முதல் இந்த 3 ராசியில் அதிர்ஷ்டம் பிறக்க போகுதுங்க. அந்த 3 ராசிக்காரவங்க யார், இந்த சமயத்தை அவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய ஃப்யூச்சரில் சேஃப்டி பண்ணிக்க முடியும், தங்களை வளர்த்து கொள்கிறதுக்கு இப்போயே இந்த சான்ஸை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்போது ராசியை மாற்றுவதோடு மற்ற கிரகங்களும் பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து சுப அசுப யோகங்கள்லாம் உருவாகும். அந்த மாதிரி உருவாகும் யோகங்கள் தாக்கம் அனைத்து ராசியிலையுமே கண்டிப்பாக இருக்குங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா கிரகங்களோட தளபதியாக செவ்வாய் மற்றும் கிரகங்களோட தலைவராக கருதப்படும் சூரியன், இவங்க பார்த்திங்கன்னா டிசம்பர் 25 அதாவது நாளை ஒருவருக்கொருவர் 150 டிகிரியில் இருந்து பிரதியுதி யோகத்தை உருவாக்கியுள்ளாங்க. 2024ஆம் ஆண்டின் கடைசியில் உருவாகும் இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசியிலுமே காணப்பட்டாலுமே சில ராசிகளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. அந்த மாதிரி அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அதிர்ஷ்டத்தோட ஆதரவுனால் தொழில் வியாபாரம் சிறப்பான பலன்களை பெற இருக்குது. இப்போது சூரியன் செவ்வாய் உருவாக்கும் பிரதியுதி யோகத்தினால அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். மொதல் ராசிக்காரவங்க யார் அப்படின்னா மிதுனம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு பிரதியுதி யோகத்தால் எதிர்பாராத நிதி நிலைமை ஆதாயங்கள் கிடைக்க போகுது. வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல லாபமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. இப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி நீங்கள் இன்னும் இந்த தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு புதிய கிளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சமயத்தில் அந்த புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய தொழிலை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களோட சிக்கிய பணம் கைக்கு சேரும். அதாவது யார்கிட்டையாச்சும் பணம் கொடுத்து ரொம்ப நாளாக இழுபறியாகவே இருக்குது, அவங்க பணமே தரமாட்டேன்றாங்க, பணம் வருங்கிறதுலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு இனிமேட்டு கைக்கு சேரும். அப்போது அந்த பணத்து கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி புரிகிறவங்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கப்படும். சில பேர் புதிய வாகனம் இல்லைன்னா சொத்துக்களை வாங்கலாம். சூரியன் செவ்வாயோட தாக்கத்தினால தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்த ராசிக்காரவங்க விருச்சிக ராசிக்காரவங்க. விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு பிரதியுதி யோகத்தினால வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்க முடியும். திருமணமானவங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வெளிநாடு போகணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ எந்த முயற்சி எடுத்தாலும்
அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியில் முடியும். உங்களால் வெளிநாடு போகவும் முடியும். இது வரைக்குமே பணப்பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த யோகத்தினால நிதி பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் எங்கேயாவது பேங்க்கில் லோன் கேட்டிருக்கீங்க, இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் பணம் கேட்டிருக்கீங்கன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு அது கிடைக்காம இழுபறியாகவே இருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் லோன் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது வெளியில் நீங்கள் பணம் கேட்ட இடத்துல மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கேட்கலாம். அப்படி கேட்குறது மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு பணம் கிடைக்குமோ கிடைக்காதா, அவங்கக்கிட்ட நம்ம வந்து எப்படி போய் கேட்குறது அப்படின்ற எந்த தயக்கமுமே இல்லாமல் நீங்கள் தாராளமாக போய் என்ன பண்ணுங்கள், கேளுங்க. அடுத்தது 3வது ராசி, கடைசி ராசிக்காரவங்க யாருன்னா கடக ராசிக்காரவங்க. கடக ராசிக்காரவங்களுக்கு பிரதியுதி யோகத்தினால நாளை டிசம்பர் 25 முதல் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது. இதன் விளைவாக வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்குங்க. புதிய சொத்துக்களை எல்லாம் வாங்க வாய்ப்பு இருக்குது. திருமணமாகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வரன் அப்படிங்கிறது தேடி வரும். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். இது மூலமாக நிதி நிலைமை நல்ல உயர்வு ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை தேடியும் வரும் உங்களுக்கு. அப்போது இந்த சமயத்தை சரியாக பயன்படுத்தி அந்த வேலையை தக்க வச்சுக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் செய்கிற ஐடியாவில் இருக்கீங்க, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். உங்கள் தொழிலில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான எல்லா சோர்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். பணம் உதவியாக இருக்கட்டும், ஆள் உதவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான உதவிகளும் உங்களையே தேடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா தாராளமாக நீங்கள் வியாபாரத்தை, தொழிலை, பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். நீங்கள் புதுசாக ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து கரெக்டான டைமு. இந்த டைமில் நீங்கள் சொத்துக்கள்லாம் வாங்குங்க. அந்த வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு திருமணம் ஆகலை, தள்ளி போயிட்டே இருக்குன்னா, இவ்வளோ நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது, நம்ம ஏன் வரன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வரன் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.